நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே யூகே வரும்போது what are the things you need to do வந்து நம்ம பேச போகிறோம். This video is going to make your life a lot easier. நீங்கள் இங்கே ஸ்டடிக்கு வரீங்க இல்லை நீங்கள் இங்கே ஒர்க்கு வரீங்கன்னா வந்து what are the things you need to do and what are the things you can do from India வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே யூகே வரும்போது what are the things you need to do வந்து நம்ம பேச போகிறோம். This video is going to make your life a lot easier. நீங்கள் இங்கே ஸ்டடிக்கு வரீங்க இல்லை நீங்கள் இங்கே ஒர்க்கு வரீங்கன்னா வந்து what are the things you need to do and what are the things you can do from India வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அண்ட் வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது as well as ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. In terms of what are the things you need to do, it will be like a list for you to just tick off so that you don't forget anything. and நீங்கள் இங்கே வந்த அப்புறம் நீங்கள் எதுவுமே வரி பண்ண தேவையில்ல. You can get on with your life. You can get on with your enrollment to your work, get on with your enrollment to your universities. In the list of things வந்து நீங்கள் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா வந்து your induction in UK will be a lot easier. நான் இங்கே வரும்போது எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. There was no one to guide me and tell me what I need to do. But I'm going to document all the things I have learned here in UK and என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களோட லைஃப் ஈஸியராக இருக்கணும் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா நான் சையத் இங்கே யூகேல வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் ஃபார் போத் ஸ்டடி இன் யூகே as well as work in UK வந்து இங்கே போஸ்ட் பண்ணினே இருப்பேன். You can see this playlist and இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆல் A to Z about every topic. I would have made it very simple for you to understand and any questions you have நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதில் ரிப்ளை பண்ணுவேன். இல்லை அதே கொஸ்டின் திருப்பி ரிப்பீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது மேலே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. and if you do like this video, hit the like button. I would really appreciate it. It gives me enough motivation to put new content for you and keep updating my content. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறது வந்து what are the things you need to do when you're back home and after you come to UK. and நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே ஸ்டடிக்கு வரீங்க இல்லை நீங்கள் ஒர்க்கு வரீங்கன்னா வந்து உங்கள் அக்காமடேஷன் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும். அண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களோட அக்காமடேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூ டு கோவிட் டைம்ஸ் இட்ஸ் பிகம் more and more important that you find the right accommodation and you come here and you're very clear on where you're going. ஏன்னா வந்து நீங்கள் இங்கே வந்த அப்புறம் கோவிட்க்கு அப்புறம் they put the rules that you got to have a 14-day quarantine period. கவர்மெண்ட்டோட ரூல்ஸும் கொஞ்சம் மாறினே வருது. In the beginning they only wanted to have a 14-day quarantine period for anyone and everyone coming from different countries, where all countries were only expected to do a self-isolation for 14 days. and இப்போ வந்து due to the new strains which are coming up in coronavirus, the government have taken drastic steps that the list of countries which are under their scanner, which is mostly the South African, the Middle East countries, அவங்களுக்குலாம் வந்து a mandatory quarantine in hotels வந்து போட்டிருக்காங்க. and this is very very expensive. and நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரைஸஸ் வந்து நியர்லி 1500 pounds to 1700 pounds வரைக்கும் போகுது. and அது இந்தியன் கரன்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 to nearly 2 lakhs வரைக்கும் போகுது. ஸோ இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். இப்போ வரைக்கும் இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு குவாரண்டைன் ரூல்ஸ் வந்து போடல. they have asked only the specific countries to go into quarantine. so it's very important that you keep following the news which is being told in UK. நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ண முன்னாடி so make sure you are up to date. நான் இந்த சேனலில் வந்து நியூஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். you can actually follow my channel to get the latest on what's going on, and I'll try to help and keep it as quick as possible to tell all this information which is coming through. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து உங்கள் அக்காமடேஷனை சார்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் பேக் ஹோம் இந்தியாவிலேருந்து இங்கே வரீங்கன்னா வந்து மெயினாக வந்து நீங்கள் ஏதோ ஹோட்டலில் எடுக்கிறீங்க உங்கள் அக்காமடேஷன், இல்லை ஒரு ஏர்பிஎன்பி, உங்களுக்கு ஏர்பிஎன்பி என்னன்னு தெரியாதுன்னா நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ தீஸ் ஆர் private accommodations where you can pay and you can get prices as well as the requirements based on what you want. They all privately run. They're very good. The website is very good. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பயமும் இல்லை. நீங்கள் வந்து ஏதாவது அங்கே நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு கேன்சலேஷன் வருது, எல்லாமே வந்து சூப்பராக சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஹோட்டல் பார்க்குறீங்க, ஏர்பிஎன்பி பார்க்குறீங்க, இல்லை உங்கள் ஓன் அக்காமடேஷன், நீங்கள் உங்கள் ஓன் அக்காமடேஷன் எப்படி பார்க்கணுன்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு and you don't know, you need some help, I put a very extensive video on accommodation. நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லவும் போட்டிருக்கேன். as well as you'll see a card at the top. அண்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வரும் எப்படி நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்தே வந்து உங்கள் அக்காமடேஷன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அக்காமடேஷன் பார்க்க முன்னாடி வாட் ஆர் தி பேராமீட்டர்ஸ், வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் யூ நீட் டு ஃபேக்டர் இன் before finding and zeroing an accommodation. and இது வந்து நான் இங்கே இருக்கிறதால வந்து I have explained it in detail in that video so that you understand how you can see your location in terms of security. அந்த லொக்கேஷன் நல்ல லொக்கேஷனா இல்லையா, ரெண்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக கம்மியா, அதோட யூட்டிலிட்டிஸ் என்ன இருக்குது, அதில் என்னென்ன திங்ஸ் நீங்கள் பார்க்கணும், அந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து போய் இருக்கிற முன்னாடி எவ்வளோ டேக்ஸ், எவ்வளோ யூட்டிலிட்டி பில்ஸ் எப்படி நீங்கள் பார்க்கணும், பில்ஸ்லாம் இன்க்ளூடடாக இல்லையா,
இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். எப்படி நீங்கள் க்ரைம் செக் பண்ணலாம் அதுவும் கூட நான் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். ஸோ தட் when you come here, you come with your mind totally clear. உங்களுக்கு எடுத்தோடனே you don't get a bad experience. ஜாஸ்தி டைம் வந்து நம்மளுக்கு தெரியாமலே வந்து ஒரு பேடான ஏரியாவில் நம்ம வீடு எடுத்திருப்போம். இல்லை வீடோட கண்டிஷன் நல்லா இருக்குது, ஃபோட்டோஸ் நல்லா இருக்கும், பட் திங்ஸ் வாட் யூ வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் ஆர் நாட் தேர் வாட் யூ ஃபைண்ட். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் டீல் பண்ணலாம் அதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மேக் ஷூர் யூ see that video before coming here and sort out your accommodation, my dear brothers and sisters. இங்கே யூகே வந்த அப்புறம் நீங்கள் அக்காமடேஷன் தேடலாம், இல்லை அக்காமடேஷன் கிடைக்கும், நீங்கள் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் வராதிங்க. அது ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர். ஸோ மேக் ஷூர் you find a good accommodation. உங்கள் பட்ஜெட்டில் இருக்குது, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி you're happy that it's safe and it's closer to your university or closer to your workplace. and நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா அது பக்கத்தில் வந்து ஸ்கூல்ஸ் இருக்கா, இல்லை உங்களோட நர்சரிஸ் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. that's very important. So sort out your accommodation is the first thing which I will do. Second main things, my brothers and sisters, நீங்கள் இங்கே இந்தியாவிலேருந்து இங்கே லேண்ட் ஆன அப்புறம் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும். அண்ட் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சிம் கார்டு தேவை. இங்கே யூகேயில் வந்து உங்களுக்கு சிம் கார்டு வெண்டிங் மிஷின்ஸ்லாம் இருக்கும். I would suggest not to go to those vending machines. நான் ஏன் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெண்டிங் மிஷின்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் டஸ் ஒர்க் £1 or £2 ஆர் நீங்கள் உங்கள் கார்ட்லேயே வந்து நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம். ஸோ தி ஈஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் தேர் அண்ட் உங்களுக்கு குவிக்லி ஒரு சிம் கார்டு வரும். பட் அந்த சிம் கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் they will either be the data pack or the deals which you get, they might be very expensive. There could be scams in it. Sometimes உங்கள் சிம் கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகாது. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து எக்கச்சக்க வரும். அதில் தென் வந்திருக்க கூட பாஸ்டில். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் நாட் டு டூ தட். நீங்கள் உங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே வந்து எல்லா கடையில் சிம் கார்டு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு சிம் கார்டு சூஸ் பண்ணணும், இல்லை சிம் கார்டில் என்னென்ன டீல்ஸ் இருக்குது, எப்படி உங்களுக்கு வந்து பெஸ்ட் டீல்ஸ் வந்து இந்தியா காலிங்க்கு எது பெஸ்ட் சிம் கார்டு, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு நான் ஒரு எக்ஸ்டென்சிவான வீடியோ போட்டிருக்கேன். திஸ் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா வந்து உங்கள் சிம்மோட நீங்கள் பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இட் குட் வேரி ஃப்ரம் £10 to £30 and you want to keep it manageable as well as உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி கிடைக்கணும். நீங்கள் இந்தியாவுக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கால் பண்ணுறதுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு கால் பண்ணுறதுக்கு, அண்ட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் பீரியடுக்கு வந்து நீங்கள் இந்தியா கால் பண்ணுவீங்க. as well as நீங்கள் இங்கே பார்ட் டைம் இல்லை ஃபுல் டைம் ஜாப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு லாங் டைமுக்கு வந்து ஒரு டாக் டைம் கிடைக்கணும் அண்ட் ஃப்ரீ மெசேஜிங்ஸ் அண்ட் உங்களுக்கு நல்ல டேட்டா பேக் கூட இருக்கணும். ஸோ மேக் ஷுர் தட் யூ வாட்ச் திஸ் வீடியோ. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் டேட்டா பிளான் as well as பெஸ்ட் காலிங் கார்டு ஃபார் காலிங் இன்டர்நேஷ்னல் கால்ஸ் கூட நான் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் அதில் பார்க்கலாம். அண்ட் அந்த வெப்சைட் போங்க, நல்லா கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு சர்வீசஸ் வேணும் அந்த சிம் கார்ட்லேருந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிம் கார்டை வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரியான சிம் கார்டு வேணும்னா வந்து நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதான ஒரு ஷாப் போனீங்க, இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னானே வந்து அவங்களோட டில்ஸ் பக்கத்துலேயே வந்து சிம் கார்ட்ஸ்லாம் தொங்கிட்டு இருக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு டெம்பரரி டைமுக்கு. ஸோ மேக் ஷுர் யூ டூ யுவர் ரிசர்ச். அண்ட் இதெல்லாம் வந்து you will not be able to know unless someone's here in UK and someone's seen how it works in UK, and that is what I'm trying to do here. Give all my experience to you so that you benefit from it. Third main thing and the most important நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்க biometric residence permit card or BRP card. இந்த BRP card நீங்க வந்து 6 months and above நீங்க UKக்கு வரீங்கன்னா வந்து யூகே கவர்மெண்ட் வந்து இப்போ பிஆர்பி கார்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே யூகேக்கு வரீங்கன்னா வந்து உங்கள் வீசா ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிமிடெட் பீரியட்க்கு தான் இருக்கும். அண்ட் நீங்கள் உங்கள் வீசா வாங்கின உடனே வந்து உங்கள் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும் தட் யூ நீட் டு கம் அண்ட் கலெக்ட் யுவர் பிஆர்பி கார்டு. அண்ட் இந்த பிஆர்பி கார்டு வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை உங்கள் யூனிவர்சிட்டியில் நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் போய் கலெக்ட் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் ரூல்ஸ் வந்து இப்போ மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா வந்து நீங்கள் இங்கே யூகே வந்தோடனே வந்து உங்கள் பிஆர்பி கார்டு வந்து 10 to 14 டேஸ்க்குள்ளே நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அண்ட் டியூ டு கோவிட் டைம்ஸ் அண்ட் 14 days ஆஃப் குவாரண்டைன் பீரியட் இங்கே வந்து இப்போது வந்து 28 days to 31 daysக்கு வந்து இப்போது கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இட் கிவ்ஸ் யூ இனஃப் டைம் ஆஃப்டர் யுவர் குவாரண்டைன் டு கோ கெட் யுவர் பிஆர்பி கார்டு. இட்ஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு பிஆர்பி கார்டு என்னன்னு தெரியல, நான் வந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து பிஆர்பி கார்டு பற்றி போட்டிருக்கேன். இட்ஸ் குவைட் யூஸ்ஃபுல். அண்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் பிஆர்பி கார்டு இஸ் அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணலாம் அண்ட் என்ன மாதிரி ஒரு லெட்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். So make sure you go collect your BRP card. That gives you the immigration status and that tells you that you are here with a valid reason to stay in UK. And உங்களுக்கு யார்த்தி நாளைக்கு வந்து ஸ்டாப் பண்ணாங்க
or they have any queries about your immigration status, that's the card which you need to show. And நீங்கள் உங்கள் யூனிவர்சிட்டி இல்லை உங்கள் ஒர்க்கு நீங்கள் அப்ளை பண்ண இங்கே வந்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து உங்கள் இண்டக்ஷன் டைமில் இதான் கேட்பாங்க, உங்கள் பாஸ்போர்ட்டும் உங்கள் பிஆர்பி கார்டும். தீஸ் ஆர் த 2 things you need to readily have when you go into your first day for induction. அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து உங்கள் NI நம்பர் ஆர் நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர். இது ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இங்கே யூகேல வந்து உங்கள் NI நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணணும். NI நம்பர் எனேபிள்ஸ் யூ டு ஒர்க் இன் யூகே. நீங்கள் இங்கே பார்ட் டைம் பண்ணுறீங்க இல்லை ஃபுல் டைம் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் இங்கே ஒர்க் வந்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே பார்ட் டைம் பண்ணுறீங்க, இங்கே ஃபுல் டைம் பண்ணுறீங்க, ஆர் நீங்கள் இங்கே ஒர்க் வரீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலிட் NI நம்பர் இருக்கணும் பிஃபோர் யூ ஸ்டார்ட் யுவர் ஒர்க். அண்ட் இது வந்து உங்கள் பேன் நம்பர் கூட நீங்கள் வந்து அசோசியேட் பண்ணிக்கலாம் இந்தியாவில். ஸோ யூ மேக் ஷுர் தட் யூ அப்ளை தட். அண்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரில, நான் வந்து இங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். இங்கே வந்து NI நம்பர் எப்படி அப்ளை பண்ணணும், வாட் ஆர் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் NI நம்பர், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, எப்படி நீங்கள் ஹெல்ப்லைன் கால் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே யூகேல வந்து இப்போ NI நம்பர்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகுது பிகாஸ் ஆஃப் தி கோவிட் சுச்சுவேஷன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரீமான ஒரு NI நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த இன்ட்ரீமான NI நம்பர் வச்சே நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் யூ கெட் யுவர் அஃபிஷியல் NI நம்பர் யூ கேன் யூஸ் தட் அண்ட் ரீப்ளேஸ் திஸ் ஸோ that the systems are updated. நீங்கள் உங்கள் NI நம்பர் அப்ளை பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் மெயின் திங் வந்து உங்களோட ஃபைனான்சஸ், உங்களோட பே ஸ்லிப்ஸ், உங்களோட பேமெண்ட் எல்லாம் வரது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இங்கே யூகேல பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே சிம்பிள். அண்ட் இங்கே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கேன் யூ ஓப்பன் அ பேங்க் அக்கௌண்ட். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க, இங்கே யூகேல எப்படி பண்ணலான்னு நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்சோ நீங்கள் இங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முன்னாடி வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட் டு கீப் இன் மைண்ட் பிஃபோர் யூ ஓப்பன் அ பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து நீங்கள் இங்கே யூகேல வந்துட்டு நாட் ஜஸ்ட் யூ கமிங் இயர் ஃபார் ஒர்க், ஐம் ஷூர் யூ கைஸ் வாண்ட் டு லைக் செட்டில் டவுன் இன் யூகே. அண்ட் நீங்கள் இங்கே செட்டில் ஆன அப்புறம் உங்கள் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் நீங்கள் போகிறீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே ஒரு வீடு வாங்கணும், இல்லை நீங்கள் ஏதாவது அசெட் வாங்கணும், இல்லை ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா வந்து ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து எந்த பேங்க் வந்து நீங்கள் ஒரு ஃபாரின் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க இல்லை ஃபாரின் இமிக்ரெண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கும்னு நீங்கள் பார்க்கணும். அண்ட் அது வந்து நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ வாட்ச் தட் வீடியோ, வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தி க்ரைட்டீரியாஸ் you need to think of before selecting the right bank which is for you. A lot of information is given in this, ஸோ நீங்கள் இதை பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் நீங்கள் NI நம்பர் ஜென்ரேட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் மெயின் திங் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இங்கே பார்ட் டைம் பண்ணுறீங்க இல்லை ஃபுல் டைம் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்டாக பண்ணுறீங்க, உங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் வரணும். நீங்கள் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிங் மணி ரிசீவிங் மணி உங்கள் இங்கே யூகேல இருக்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியராக இருக்கும். யூ won't lose a lot of money in terms of international transfers. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் கிரிட்டிக்கல் திங், இங்கே நீங்கள் யூகேல வர அப்புறம் உங்களோட ஹெல்த் சர்வீசஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணணும். அது வந்து இங்கே ஜிபின்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ். நீங்கள் இங்கே யூகேக்கு அப்ளை பண்ணும் போதே வந்து உங்கள் வீசாவோட நீங்கள் IHS ஒரு NHS சர்சார்ஜ் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. IHS ஒன்றும் இல்லை, அது வந்து உங்கள் இமிக்ரேஷன் ஹெல்த் சர்சார்ஜ். ஸோ பேசிக்கலி இதை வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க நீங்கள் இங்கே யூகே வர முன்னாடி உங்களோட வீசாக்காக. தட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ டு அவைல் ஆல் தி மெடிக்கல் சர்வீசஸ் ஹியர் இன் யூகே. இங்கே பார்த்தீங்கன்னா யூகேல வந்து the medical facilities are top notch. அண்ட் நீங்கள் இங்கே ஸ்டடிக்கு வரீங்கன்னா வந்து உங்கள் யூனிவர்சிட்டியில் போய் அப்ரோச் பண்ணுங்கள், எப்படி உங்களோட ஜிபிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் நீங்கள் இங்கே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக வந்தீங்கன்னா வந்து உங்களோட லொக்கேஷனில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ வந்து அங்கே நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு ஜஸ்ட் சர்ச் ஃபார் வாட் ஆல் தி லிஸ்ட் ஆஃப் ஜிபிஸ் அதை. அண்ட் நீங்கள் அந்த லிஸ்ட் ஆஃப் ஜிபிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னானே வந்து அதில் ரேட்டிங்ஸ்லாம் இருக்கும். அண்ட் டிபெண்டிங் ஆன் த ரேட்டிங்ஸ், டிபெண்டிங் ஆன் தி அவைலபிலிட்டி நீங்கள் வந்து உங்களோட ஜிபியை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர் யூ செலக்ட் என்ன பண்ணணுன்னா வந்து நீங்கள் அந்த ஜிபிக்கு போங்க, or just give them a call. They'll send you an application form, and on the application form full fill பண்ணிட்டு they might have an induction மாதிரி just to know what your current medical condition is, to understand. They'll build up a good profile on you on the system, and உங்களுக்கு ஒரு NHS number அவங்க generate பண்ணுவாங்க. To go with this, you should show your documents in terms of your proof. நீங்கள் இங்கே யூகேல இருக்கும் போது உங்களோட bills and உங்களோட பாஸ்போர்ட், உங்களோட பிஆர்பி அவங்க கேட்பாங்க, just to make sure that you're authentic and you are a person who is staying here. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு NHS நம்பர் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் இங்கே யூகேல இருக்க எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை அவைல் பண்ணலாம். அண்ட் த குட் திங் இன் யூகே இஸ் எவ்ரி திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இஸ் ஆல் ஃப்ரீ. அண்ட் இஃப் யூ ஆர் என்டைட்டில் டு ஹாவ்
certain medications also free depending on if you fall in those classes. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு பேசும்போதே உங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அங்கே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது, அவங்கக்கிட்ட பேசுகிறது, நீங்கள் ஹெல்த் சர்வீசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ. அடுத்த மெயின் திங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் இங்கே யூகே ஃபஸ்ட் டைம் வரும்போது யூல் பி ஹெவிலி ரிலையன்ட் ஆன் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் டு டேக் யூ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. அண்ட் நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன், நான் வந்து நீங்கள் இங்கே ஸ்டடிக்கு வரீங்க இல்லை இங்கே ஒர்க் வரீங்க, உங்களோட யூனிவர்சிட்டி இல்லை உங்களோட ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு 1 to 3 மைல்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா வந்து இன்வெஸ்ட் ஆன் அ குட் சைக்கிள். இங்கே சைக்கிள் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து நல்லாவே ப்ரைஸஸில் கிடைக்குது. உங்கள் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் போகலாம், இல்லை ஈபேயில், இல்லை இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் வெப்சைட்ஸ் எக்கச்சக்க கிடைக்கும் இங்கே. அண்ட் ரொம்பவே நல்ல ப்ரைஸில் நல்ல சைக்கிள்ஸ்லாம் வரும். அண்ட் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 to 40 poundsல நீங்கள் ஒரு நல்ல சைக்கிள் வாங்கிட்டீங்கன்னா யூல் பி ஏபிள் டு கம்யூட். ஒன் யூ வில் சேவ் அ லாட் ஆஃப் மணி, யூ வில் ஆல்சோ கீப் ஃபிட். நீங்கள் யூகேயில் வந்து ஒரு நல்லாவே வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது ரோட்டில். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிள் லேன்ஸு செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி புட்டிங் யுவர் செல்ஃப் இன் எனி கைண்ட் ஆஃப் ஹார்ம்ஸ் வே நீங்கள் வந்து டிரைவிங் பண்ணும்போது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பஸ் ட்ரான்ஸ்போர்ட், நீங்கள் பஸ் ட்ரான்ஸ்போர்ட் இங்கே எடுக்கணும் ஃபார் மூவிங் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் டு யுவர் யூனிவர்சிட்டி இல்லை ஒர்க் பிளேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் திங் வந்து நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து உங்கள் யூனிவர்சிட்டி கார்டை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஐடி கார்டை வச்சு உங்களுக்கு நல்லாவே ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் நீங்கள் இங்கே பஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உங்களோட ஐடி கார்டு காமிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு பெனிஃபிட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேர்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் இங்கே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, யூ கேன் யூஸ் சம்திங் கால் அ ஸ்விஃப்ட் கார்டு. இது ஒரு மந்த்லி பேசிஸில் இருக்கும். ஸோ லாட் ஆஃப் மணி வில் பி சேவ். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அப் டு 30 to 40 pounds நீங்கள் வந்து டிபெண்டிங் ஆன் யோர் ஜேர்னி வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். ஸோ தட் யூ சேவ் அ லாட் ஆஃப் மணி அண்ட் யூ டோன்ட் கம் ஹியர் அண்ட் ஜஸ்ட் பே ஆன் அ டெய்லி பேசிஸ். அண்ட் இங்கே டெய்லி பேசிஸில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா வந்து இல் பி ரியலி எக்ஸ்பென்சிவ். அடுத்தது நீங்கள் வந்து ட்ரெயின் ட்ரான்ஸ்போர்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து இங்கே ரெயில் கார்ட்ஸ் கிடைக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து 1625 ஒரு ரெயில் கார்டு இருக்குது. யூ கேன் கோ அப்ளை இன் தி ரயில்வே ஸ்டேஷன். அகெயின் உங்களோட ஐடி கார்டு அண்ட் உங்களோட யூனிவர்சிட்டியிலேருந்து லெட்டர் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வந்து they'll be able to provide you these services. It gives you a massive amount of discounts. உங்களோட ரெயில் ஃபேர் இங்கே வந்து depending on how early you book அதோட ரெயில் ஃபேர் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். வேறு இந்தியாவில் வந்து ஒரு ஃபிக்ஸட் ரெயில் ஃபேர் தான் இருக்குது. இங்கே ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து ட்ரெயின் ஃபேர் is based on what they set for the fare for their rides. ஸோ நீங்கள் வந்து ஏர்லி பேர்ட் ஆஃபர் இல்லை ஏர்லியாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட ட்ரெயின் ஃபேர்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் which you can look at, my dear brothers and sisters. அடுத்தது நான் வந்து I want to throw some light on what other things you need to do when you come here. You have some time, make sure you invest on yourself. நான் இன்வெஸ்ட் ஆன் யோர் செல்ஃப்னு சொல்லும் போது மெயினாக என்னென்னா வந்து உங்களோட சிவி, உங்களோட கவரிங் லெட்டர் அண்ட் உங்களோட இன்டர்வியூக்கெலாம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இங்கே ஸ்டடிக்கு வரீங்க, உங்கள் பார்ட் டைம் இல்லை உங்கள் ஃபுல் டைம் ஜாப்ஸ் இல்லை உங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணுன்னா வந்து யூ காட் டு பி ரெடி. அண்ட் யூ வில் பி ஒன்லி ரெடி இஃப் யூ ஹேவ் யுவர் சிவிஸ் ஆல் செட் and you've been ready in terms of your interview levels. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்து when the day comes where an opportunity comes knocking, you're ready to grasp it with your own hands. இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் இங்கே யூகே வந்தப்பறம் நீங்கள் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. I gave a quite a brief explanation of each of these things you need to do after you come to UK. and உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல் ஒரு லைக் கொடுங்க. and உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay my dear brothers and sisters, I'll see you on another informative video. Take care. Bye bye.